நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலமான 2010ஆம் ஆண்டு 8,40,00,000 ரூபாய் செலவில் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்ட அருள்மிகு சோளிங்கர் நரசிம்மர் ஆலயத்திற்குண்டான ரோப்கார் வசதி கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பணிகள் விரைவுபடுத்தாததின் காரணமாக இந்த ரோப்காரானது பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படாமல் இருந்தது. 2021ஆம் ஆண்டு தேர்தலை மனதிலே வைத்து முடிவுறாத இந்த ரோப்காரை 26/2/2021 அன்று அன்றைய முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர் திறந்து வைத்த கல்வெட்டுக்காக ஒரு திறப்பு விழாவை நடத்தி முடித்தார்கள். அதன் பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்டவுடன் ரோப்கார்களை பற்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் கலந்தாய்வின் போது இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தொடர்ந்து இந்த திருக்கோயில் வருகின்ற பக்தர்களின் வசதிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு நலப்பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலுக்கு வேண்டிய திருப்பணிகள் தொடங்கி பக்தர்களின் வசதிக்காக அதேபோல் திருக்கோயிலுடைய நிலங்களை மீட்பதற்காக அரும்பாடுபட்டு இந்த திருக்கோயிலுடைய பக்தர்கள் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்றால் அருமையண்ணன் காந்தி அவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த ரோப்கார் அமைக்கின்ற பணியை விரைவுபடுத்தி இன்றைக்கு இந்த ரோப்கார் வெள்ளோட்டத்தில் நானும் இதனுடைய அமைப்பதற்கு முழு முதற் காரணமாக இருக்கின்ற அருமையண்ணன் மாண்புமிகு காந்தி அவர்களும் பங்கேற்றோம். இந்த ரோப்கார் அமைக்கின்ற பொழுது கடந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் இந்த ரோப்காருக்கு தேவையான பக்தர்கள் வருகையின் போது அவர்கள் அமர்வதற்குண்டான அறைகள், அதேபோல் கழிப்பிட வசதிகள், குடிநீர் வசதிகள், மற்ற அந்த ரோப்காருக்கு செல்லுகின்ற பாதை, அதேபோல் அந்த ரோப்காருக்கு வருகின்றவர்கள் வாகன நிறுத்துமிடம், இவை எவற்றையும் திட்டமிடாமல் வெறும் ரோப்காரை மாத்திரம் கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டு அதுவும் 60% பணியோடு முடித்து விட்டார்கள். மீதம் இருக்கின்ற பணியை எடுத்து ரூபாய் 12 கோடி செலவில் ஒரு பிரம்மாண்டமாக விமான நிலையங்களிலே இருக்கின்ற வசதியை போன்று மின்தூக்கி வசதிகள், அதேபோல் ரோப்கார் வசதி, அதேபோல் உணவருந்தும் கூடம், ஓய்வறைகள், தங்குமிடங்கள் போன்ற அனைத்தையும் ஏற்பாடு செய்து இன்றைக்கு நரசிம்மரே மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த திருப்பணிகளை மேற்கொண்ட அருமையண்ணன் காந்தி அவர்களுக்கு துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ரோப்கார் வெள்ளோட்டம் என்பது இன்றைக்கு நிறைவுற்ற பிறகு சிறு சிறு பணிகள் முடிவுற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொற்களங்களால் இந்த ரோப்காரை பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற பணி வெகு விரைவில் நடைபெறும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி 1 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. அதேபோல் சின்னமலை என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த 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 திருக்கோயிலும் 1 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவைகள் மட்டுமல்லாமல் இன்னும் கூடுதலாக 2.5 கோடி ரூபாய் செலவில் உபயதாரர் நிதியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த சோளிங்கர் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயிலின் சார்பில் மூத்தோர் வயது முதிர்ந்தோர் இல்லம் ஒன்று, இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 2.5 கோடி ரூபாய் செலவில் அந்த கட்டுமான பணியும் வெகு விரைவில் மாவட்ட அமைச்சர் முன்னிலையில் அந்த பணிகளும் திருப்பணி தொடங்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு 6 இடங்களில் ரோப்கார் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டிருக்கின்றன. திருநீர்மலை, திருக்கழுக்குன்றம், வனுவாவி, நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற அருள்மிகு முருகப்பெருமான் காசி விஸ்வநாதர் திருக்கோயில், கோரக்குட்டை, அதேபோல் பழனி இடும்பன் மலைக்கு உண்டான 6 ரோப்கார்கள் கலந்தாய்வில் சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டிருக்கின்றன. அதில் 2 ரோப்கார்கள் அமைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை அறிவிக்கின்ற போது
27 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கின்றார். அந்த பணிகளும் வெகு விரைவில் தொடங்கும். அதேபோல் ஐயர்மலை ரோப்கார் திட்டமும் 2010ஆம் ஆண்டு நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் துவக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்ட அந்த ரோப்கார் பணிகளையும் இதே போன்று 26/2/2021 தேர்தல் அறிவிப்பு நாள் அன்று இதே போன்று அதையும் திறந்து வைத்ததாக ஒரு கல்வெட்டை பதித்தார்கள். அந்த பணிகளும் 40% அளவிற்குத்தான் கடந்த ஆட்சியில் பணிகள் நிறைவு செய்யப்பட்டன. மீதம் இருக்கின்ற பணிகளை அந்த மாவட்டத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொண்டு அரசின் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இதேபோல் கழிப்பிட வசதிகள், பார்க்கிங் வசதி, குடிநீர் வசதி, பக்தர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் கொண்ட அறைகள் தயார் நிலையில் இருக்கின்றன. அவையும் இன்னும் ஓரிரு மாதங்களில் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சியில் முதியோர்கள், உடல்நலம் குன்றியோர்கள் இறைவனை சுலபமாக தரிசிப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கையால் பக்தர்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த ரோப்கார் அமைக்கின்ற பணிகளில் இது போன்ற மண்டபங்கள் மற்றும் ரோப்காரை ஒட்டி பக்தர்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட அனைத்து பணிகளையும் 6 நபர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த 6 பேர் தான் இந்த நடவடிக்கையில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் வெளியிலே யாரிடமும் இதற்கு வசூல் செய்யக்கூடாது என்று அந்த ஜிஓவிலே குறிப்பிட்டு அரசாணையை இந்த 6 பேருக்கும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டதற்கிணங்க 12 கோடி ரூபாய் செலவில் யாரிடமும் வசூலிக்காமல் இந்த 6 பேர் அருமையண்ணன் காந்தி தலைமையிலேயே இந்த 6 பேர்களும் ஒன்று கூடி இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை, மகத்தான ஒரு ஆன்மீக புரட்சியை இந்த சோளிங்கர் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயிலில் நிறைவேற்றி காட்டியிருப்பதில் மீண்டும் மீண்டும் துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வன் சார்பில் எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பிரச்சனை? அவர் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்ட்டு இந்த மாதிரி அந்த 100 ரூபாய் கட்டணம், 200 ரூபாய் கட்டணம், லோக்கல் மக்கள் வந்து பார்க்கறதுக்கு முடியாம அந்த வசதியை கற்பழிக்கிறாங்க. உள்ளூர் மக்கள் அனைத்து நிலைகளிலேயும் இறை தரிசனத்தை எப்போது நினைத்தாலும் இறை தரிசனத்தை மேற்கொள்ளலாம். முக்கிய நாட்கள் என்று கருதப்படுகின்ற நாட்களில் வெளியில் இருந்து வருகின்ற பக்தர்கள் தான் அதிகப்படியான அளவிற்கு வருகை தருவார்கள். ஆகவே அதையும் இதையும் சீர்தூக்கி பார்த்து வெளியூர் மக்களும் அதிக நேரம் நீண்ட கியூ வரிசையில் நிற்கக்கூடாது என்பதற்காக அவர்களிடம் கலந்து ஆலோசித்து சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் குறிப்பிட்ட அளவு உள்ளூர் பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டுத்தான் வருகின்றார்கள். வெளியூர் பக்தர்கள் 100 மைல், 200 மைல், 300 மைல்களுக்கு ஏன் வெளிமாநில மக்களும் அது போன்ற சிறப்பு நாட்களில் அங்கே தரிசனம் செய்ய வருவதால் அந்த நீண்ட கியூ வரிசையில் காத்திருந்து மணிக்கணக்கில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகளை தவிர்ப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட நிலை மேற்கொள்ளப்படுகிறது. உள்ளூர் பக்தர்களை முழுமையாக நாம் புறக்கணிப்பதில்லை. அவர்களும் கியூ வரிசை மற்றும் சிறப்பு தரிசன வரிசையில் தொடர்ந்து தரிசித்து கொண்டுதான் வருகின்றார்கள். அரசியலுக்காக துறையின் மீதும் அரசின் மீதும் எந்த விதமான குற்றங்களை சுமத்த முடியாத காரணத்தால் இப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை கூட ஊடகங்களை பேசி அதில் ஒரு குழப்பத்தை விளைவித்து இந்து சமய அறநிலையத்துறை சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். மக்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் நடைபெறுகின்ற இந்து சமய அறநிலையத்துடைய பணிகளை வெகுவாக பாராட்டுகிறார்கள். சட்டமன்றத்திலே தோழமை கட்சிகள் மாத்திரமல்லாமல் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற தோழமை கட்சிகளிலே இருக்கின்ற கட்சியினுடைய தலைவர் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தை, அதே போல் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹருல்லா, அதே போல் கொங்கு தேச கட்சியினுடைய ஈஸ்வரன் போன்றவர்கள் கூட இந்த ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மேற்கொள்ளுகின்ற இந்து சமய அறநிலையத்துடைய அறப்பணிகளை வெகுவாக பாராட்டி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம்
மக்களிடம் பொய்த்து போகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.